இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் ரட்சிப்பின் திட்டம் அப்படிங்கிற தொடர் செய்தியில் 5வது செய்தியை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 4 செய்தி பார்த்துருக்குறோம். அதாவது ஆதியாகம புத்தகத்தில் வரிசையாக நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த இந்த காலத்தில் நடக்கிற காரியங்கள், இந்த உலகத்தில் நடக்கிற செயல்பாடுகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன அப்படின்னு நமக்கு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா, எல்லாவற்றுக்கான விடை வந்து ஆதியாகமத்தில் இருக்குது. அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து 7ஆம் அதிகாரத்தை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தை குறித்து பார்க்கும்போது, நாமும் நம்முடைய வீட்டாரும் அப்படின்னு சொல்லி கூட இந்த அதிகாரத்துக்கு நம்ம தலைப்பு கொடுக்கலாம். ரட்சிப்பின் திட்டம் 5ல் இந்த பகுதி வந்து நம்மளும் நம்முடைய வீட்டாரும் அப்படின்னு சொல்லி நம்ம கூட அது பகுதியை அந்த கண்ணோட்டத்தில் கூட நம்ம இதை பார்க்கலாம். 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் அப்படிங்கிறார். இப்போ வந்து இந்த வசனத்தை பார்க்கும்போது, நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். இதில் வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நோவா தான். அவங்க வீட்டில் எல்லாருக்கும் அவர் பேசினாரா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த நோவா அவனுக்கு தேவன் வந்து அவனோடு பேசின காரியத்தை தன்னுடைய வீட்டின் மக்களோடு பகிர்ந்து கொண்டு அவங்களையும் அந்த ஒரு நம்பிக்கைக்குள்ளே அவன் கொண்டு வந்திருக்கான். இல்லைன்னா அன்னைக்கு அவனோட சேர்ந்து அவங்க பேழைக்குள்ளே பிரவேசித்திருக்க முடியாது. லோத்துடைய வாழ்க்கையில் கூட லோத்துவோட சேர்ந்து அவன் போய் அவனுடைய மருமக்க மாதிரி யார்கிட்டலாமோ பேசுகிறான். ஆனால் அவங்க கூட வரல, அவன் வரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் இந்த நோவா பார்க்கும்போது அவனும் அவனுடைய வீட்டாரும் பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நோவா. இப்போ இன்றைக்கி வந்து முதல்ல நம்ம எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா, நம்முடைய வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். இன்றைக்கு பேழை என்பதை நம்ம ஒன்று ரட்சிப்புன்னு வச்சுக்கலாம். ரட்சிப்புன்றது ஒரே ஒரு காரியம் கிடையாது. அது வந்து வெறும் நம்ம வந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகம் போகிறதுக்கு ரெடி ஆகிறது மட்டும் கிடையாது. அந்த சோசோ என்கிற அந்த வார்த்தையில் எல்லாமே அடங்கி இருக்குது. இதில் வந்து நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலை, நம்முடைய பொருளாதாரத்திலே செழிப்பு, நம்முடைய உறவுகளிலே நல்ல உறவுகள், எல்லா பகுதியிலும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் வாழ்ந்து செழித்திருப்பது தான் அந்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு வந்து முழுமையாக ஆண்டவர் வந்து நமக்கு சம்பாதித்து கொடுத்துருக்கிறார். அதுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம், விசுவாசிகளாக நம்ம இருக்கிறோம். இப்போ நாம் நம்முடைய குடும்பத்தினரையும் சேர்த்து அதில் கொண்டு வரோமா அப்படிங்கிறது தான் நம்ம நோவாவுடைய வாழ்க்கையில் பார்க்கணும். இதில் நோவாவை அழைத்த தேவன் அவன் மூலமாக அவன் குடும்பமும் அவனை அறிந்ததுனால தான் அவனுக்கு சொன்னது கேட்டு அந்த பேழைக்குள்ளே வரப்போகிறாங்க. பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லி வருது தமிழில். ஆனால் இங்கிலீஷில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கம் இன்டு திஸ் ஆர்க் அப்படின்னு வருது. உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. யார் நம்ம உள்ளே வாங்கன்னு கூப்பிடுவோம். ஆனால் நம்ம உள்ளே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க வராங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம வெளியே நிற்கிறோன்னா உள்ளே போங்க அப்படின்வோம். ஆனால் ஆண்டவர் வந்து நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லலை, உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போது அந்த பேழைக்குள்ளே யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தேவன் இருக்கிறாரு. இவனை நீயா போய் உள்ளே போய் பூட்டி எப்படியாவது சமாளின்னு விடலை. அன்றைக்கு நோவாவின் குடும்பத்தாரோடும் அந்த ஒரு கூட்டமான மற்ற அஜீவ ராசிகளோடும் சேர்ந்து தேவனும் அந்த இடத்துல இருந்திருக்காருன்றதுக்கு இது ஒரு பெரிய அடையாளம். ஆண்டவர் வந்து உள்ளேருந்து அவனை வந்து வரவேற்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம். மற்ற உலகமெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் அழிந்து போக போகுது. ஆனால் வந்து அவனுக்கு ஒரு பாதுகாப்பு, அதே நேரத்தில் அதே பாதுகாப்பு கொடுக்குற அதே இடத்துல தேவன் அவனோடு இருக்கிறார். இதே தேவன் நம்மோடும் இருக்கிறார். இன்றைக்கு அவர் தான் சொல்கிறார், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது அப்படிங்கிற ஒரு வசனம் கூட நமக்கு சங்கீதத்தில் தெரியும். இப்போ நமக்கு நடுவிலே தேவன் நம்முடைய சூழ்நிலையின் மத்தியிலே, நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே நமக்கு ஒரு பாதுகாப்பாக, ஒரு ரட்சிப்பாக, ஒரு பேழையாக நம்மை பாதுகாக்க உள்ளே வாங்க அப்படின்னு அழைக்கிறாரு. நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பத்தினருக்கும் அந்த அழைப்பு இருக்குது. நம்ம உள்ளே பிரவேசிக்கிறது ரொம்ப முக்கியம், நம்முடைய குடும்பத்தோடு சேர்ந்து. அடுத்தது, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, இது நம்ம யோசித்து பார்க்கும்போது, நம்ம பேசும்போது ஒன்றுமே அது எளிதாக வாசித்துட்டு போயிடலாம். ஆனால் வந்து நோவாவுடைய வாழ்க்கையில் 120 ஆண்டுகள் ஆண்டவர் பேசி 120 ஆண்டுகள் இந்த பேழையை செய்ய ஆரம்பிக்கும் போதுலேருந்து
அவன் வந்து அந்த அவ்வளவு நாள் வரைக்கும் பொறுமையோடு தேவன் சொன்ன காரியத்தை கேட்டு அதை கீழ்ப்படிந்து செயல்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறான். 120 வருஷமா. அவனுக்கு வெள்ளம்னா என்னன்னு தெரியாது, மழைனா என்னன்னு தெரியாது. ஏன்னா அப்போ வந்து மழை கிடையாது, பூமியிலேருந்து பனி எழும்பி நனைத்தது, அதுதான் இருக்குது. அப்போது ஆனா கூட, அவனுக்கு புரியாட்டா கூட, அவனுக்கு தெரியாட்டா கூட, தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறான் 120 வருஷமா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு நீதிமானாக கண்டேன். ஒருவேளை அவன் வந்து மற்றவங்களையும் கூட வச்சு வேலை வாங்கியிருக்கலாம், மற்ற மக்களை கூட வச்சு வேலை வாங்கியிருந்திருக்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் இதை நம்பலை. ஏதோ அவன் செய்கிறான், பைத்தியக்காரன் ஏதோ செஞ்சிட்ருக்கான், அவன் வேலை நமக்கு கொடுக்குறான் நம்ம சொல்லி தான் வேலை பார்த்துப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு போட்டை அவன் கட்டியிருக்கான். இப்போது நீதிமானாக கண்டேன்றதுக்கு வந்து இப்போல்லாம் நமக்கெல்லாம் இவன் அளவு பொறுமை இருக்குதான்னா கொஞ்சம் சந்தேகம்தான். ஒரு 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 வாரம் நம்ம ஒழுங்காக பைபிள் வாசி ஜெபித்து எல்லா காரியத்தையும் நான் ஒழுங்காக பண்ண உடனே நமக்கு எப்படி வருதுன்னா, இவ்வளோ நாள் நான் ஒழுங்காக இருந்திருக்கேன், ஒரு வாரம் ஒழுங்காக இருந்திருக்கேன், ஆனால் கடவுள் வந்து எனக்கு சொன்னது எதுவுமே செய்யலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இவனுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். 120 ஆண்டுகள் தினந்தோறும் அவன் வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செஞ்சுக்கிட்டு கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறான். அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை, என்னமே தெரியல, எல்லாம் இருந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் கூட அவன் நம்பிக்கையோடு அவன் பாட்டுக்கு அவன் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இது நமக்கு ஒரு முன்மாதிரி. அடுத்து 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பூமியின் மீது எங்கவும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களிலே ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலே சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் அப்படின்னா, இதில் வந்து நீயா சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி வருது. அவன் எப்படி அவ்வளோ வரையும் உலகத்தில் உள்ள எல்லாரையும் உள்ளே சேர்த்துருப்பான். மனுஷங்களில் மிருகங்கள், அதில் வந்து சுத்தமானதில் 7 ஜோடி, சுத்தம் இல்லாததில் 2 ஜோடி, அதே மாதிரி ஆகாயத்து பறவைகளில் 7 ஜோடி, இத்தனையை வந்து எப்படி அவன் உள்ளே சேர்த்துருப்பான் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக நமக்கெல்லாம் தெரியும். மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிங்க்ட்டு ஆண்டவர் வந்து கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பறவைகளோ மிருகங்களோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது ஒருவேளை ரொம்ப குளிராக இருந்ததுன்னா அந்த பிரதேசத்துலேருந்து இன்னொரு பகுதிக்கு போய் வாழ்ந்துட்டு திரும்ப அந்த இடத்துக்கு வருது. அதே மாதிரி குட்டி போடுறதுக்கோ முட்டை இடுறதுக்கோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு அந்த வந்து சேருது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம யாரும் அதுக்கு சொல்லி கொடுக்கல. ஆண்டவர் வந்து இயற்கையாக அதற்குள்ளே கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு உள் உணர்வு காரணமாக தான் அது வந்து உள்ளே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அதுகளாக உள்ளே வந்திருக்கும், அதுங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா மிருகங்கள் அந்த ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் நடக்க போகுது, ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னா அதுங்களுக்கு தெரியும் எங்கே போகணும், எங்கே ஒளிஞ்சிடணும், எங்கே தள்ளி போகணும். ஆனால் மனுஷன்தான் வந்து உணர்வு இல்லாதவன் மாதிரி, ஒன்றுமே கடவுள் நம்மகிட்ட பேசாத மாதிரி நம்ம அலைஞ்சிட்ருக்கோம். ஆனால் மிருக ஜீவன்களுக்கு இன்றைக்குமே அந்த உள்ளுக்குள்ளே உள்ள அந்த உள்ளுணர்வு இருக்குது. ஏசாயா 1:3 கூட, மாடு தன் முன்னணையையும் கழுதை தன் எஜமானையும் அறியும் என் ஜனங்களோ என்னை வந்து அறியலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுறாரு. அதுதான் ஒரு மாடுக்கும் ஒரு கழுதைக்கும் இருக்கிற அந்த ஒரு உள்ளுணர்வு, தேவன் கொடுத்துருக்கிற உள் உணர்வு கூட நமக்கு இல்லை. ஆனால் ஆண்டவருடைய விசுவாசிகளாகிய நமக்கு பரிசுத்த ஆவியானவரை உள்ளே கொடுத்துருக்கிறார். அவர் வந்து சத்தமாக கத்தி நீ இப்படி தான் செய்ய அப்படின்னு சொல்லி நம்மளை கழுத்தை பிடிச்சி நெரிக்க மாட்டார். ஆண்டவர் வந்து மெல்லிய சத்தமாக உள்ளேருந்து பேசிகிட்டே இருப்பார். நீ இப்படி செய்ய, இந்த பக்கம் போ, இந்த 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 வேலையை எடுத்துக்கோ, இந்த காரியத்தை செய்ய, இதில் வேண்டாம், இந்த பேச்சு பேசாத, இந்த இந்த இதில் செலவு செய்யாத அப்படின்னு சொல்லி மெல்லிய சத்தத்தை மெல்லிய குரலில் வந்து பேசிக்கிட்டே இருப்பார். அதுக்கு நம்ம செவி கொடுக்குறோமா? அன்றைக்கு அந்த மிருகங்கள் உள்ளே வந்தது ஆண்டவர் அதுகளுக்கு கொடுத்த உள்ளுணர்வினாலே. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 4ஆம் வசனத்தில், இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியில் இல்லாதபடி நிக்கிரம் பண்ணுவேன் என்றார். இதில் பார்த்திங்கன்னா இவ்வளவு நாள், இவ்வளோ வருஷம், 120 வருஷம் அவன் வந்து இந்த படகை கட்டியிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ மழை வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. அவன் உள்ளே போகணும், உள்ளே போயும் வந்து ஒரு 7 நாள் காத்திருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இது வந்து எப்படி இருந்திருக்கும்னு பாருங்கள். உள்ளே போய் கதவை அடைச்சி
எதுவுமே நடக்கலைன்னா வெளியே உள்ளவங்களாம் கண்டிப்பாக அந்த 7 நாள் சிரிச்சிருப்பாங்க, எதையாவது பேசியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இவனே வந்து ஐயோ! நம்ம இப்படி ஒரு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்கலாம். ஆனா கூட அந்த 7 நாள் அவன் காத்திருக்க வேண்டியிருக்குது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதுக்காக காத்துட்ருக்கோமோ தெரியல. ஆனா பல சமயங்கள்ல இது போதும், என்னால முடியாது, இதுக்கு மேல என்னால காத்திருக்கவே முடியாதுன்னு சொல்லி, அது வருகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அத விட்டுர்றோம். நம்முடைய நம்பிக்கைய தளர விட்டுர்றோம். ஆனா இன்றைக்கு நோவாட்டருந்து நம்ம படிக்கிறது அதுதான். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, அது எத்தனை ஆண்டுகளா இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும். அவர் சொல்லிட்டாரு, "நான் மாம்சமான யாவரையும் அழிக்கப் போறேன். ஆனா நீ என் நீதிமானா இருக்கிற. உனக்காக ஒரு பேழைய கட்டு. அதுல நீயும் உன்னுடைய குடும்பமும் உள்ள போங்க. இத்தனை பேரை சேர்த்துக்கோ." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஒவ்வொரு காரியத்துக்காக அவன் கேட்குறான். நீதிமானா தான் நடக்கிறான். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு தான் நடக்கிறான். உலகத்தின் வழியில நடக்கல. நடக்காம இருந்தாலும் அவர் சொன்னத கேட்டு கீழ்ப்படிந்து செயல்படுறான். இன்னைக்கு நம்ம வந்து உலகத்தின் மக்கள் வழியில நடக்கல நெறைய நேரம். அவங்கள மாரி நம்ம பொய் சொல்லல, ஏமாத்தல, திருடல, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடல, ஆண்டவர தான் நேசிக்கிறோம், ஆண்டவருடைய வசனங்கள கேட்கிறோம், இப்படி தான் இருக்கிறோம். ஆனா, சில சமயங்களிலே அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம போயிடுறோம். அதனால அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு வருகிற அதே ஒரு அ காரியங்கள் தான் நமக்கும் நேரிடுகிறது. இதற்கு காரணம் என்னன்னா, நோவாவுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம படிச்சுக்கலாம். கேட்டது மட்டும் இல்ல, செயல்பட்டது அத கேட்டு அப்படியே அவன் கீழ்ப்படிறான். அந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மட்ட ஆண்டவர் என்ன பேசிட்டு இருக்காரு? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன பேசுறாரு? உங்களுடைய வாழ்க்கையை குறித்து என்ன பேசுறாரு? உங்க பிள்ளைகளை குறித்து என்ன பேசுறாரு? நீங்க எதையாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பேசிக்கிட்டு இருக்காரா? உங்களுடைய பணத்தை குறித்து ஏதாவது சொல்றாரா? உங்களுடைய வேலை குறித்து ஏதாவது சொல்றாரா? இன்னும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள குறித்து ஏதாவது பேசுறாரா? இல்ல ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதுக்கு நீங்க இதெல்லாம் செய்யுன்னு சொன்னா, செஞ்சுக்கிட்டே வர்றீங்க. ரொம்ப காலம் ஆகுதுன்னோனே, இது இது வேலைக்கு ஆகல, இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி நீங்க விட்டுறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல பேசுகிறார். நீங்க மனம் தளராதீங்க. நோவாவுடைய வாழ்க்கையில அவன் வந்து 120 வருஷம் காத்திருந்து பேழைக்குள்ள வந்தா கூட, அதுக்கு பிறகு கூட அவன் 7 நாள் காத்திருக்க வேண்டியிருந்தது. அந்த 7 நாளுக்கு பிறகு உண்மையாகவே ஆண்டவர் சொன்னது நடந்தது. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சிருக்கும், எவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல நம்ம இருந்திருக்கிறோம்னு சொல்லி. அதேபோல தான் நாமும் இந்த காலங்களிலே ஒரு கொடுமையான, பயங்கரமான காலங்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முந்தி 2, 3 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த நிலைமை இப்ப இல்ல. வித்தியாசமான வாழ்க்கையில காலங்களிலே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்பன்னா இந்த காலங்களிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்றது ஒவ்வொரு நேரமும் நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்து அப்படியே நடக்க வேண்டியது எவ்வளோ ஒரு தேவையானதா இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி வந்த உடனே நம்ம ஆண்டவரே நீங்க தான் எனக்கு செய்யலன்னு சொல்லி ஆண்டவரை நம்ம கோச்சிக்கிறோமே. அவர் சொன்னது சொன்னது தான். அதில எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. எவ்வளவு நாளானாலும் அது நிறைவேறும். இதில பார்த்தீங்கன்னா, நோவா தனக்கு கட்டளையிட்டபடியே எல்லாம் செய்தான். அப்போ அடுத்த வசனம், ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதா இருந்தான். இப்போ அவன் 500 வருஷத்துக்கு முன்னாடி 500 வயசுக்கு முன்னாடி இருந்தே ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்காரு. 120 வருஷமா இந்த காரியத்தை செஞ்சுட்டே இருக்கிறான். 600 வருஷத்துல தான் அவனுக்கு வந்து மழை வருது அங்க. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. இது பாருங்க, இதில் அழகாக வருது. அதுவா பேழைக்குட்பட்டன. இதுவன் போய் எதையும் பத்தலை. ஆடு மாடு பத்துற மாதிரியே உள்ளே போ உள்ளே போ அப்படின்னு சொல்லி பத்தலை. அதுவா வந்து பேழைக்குள்ளே வருது. ஏன்னா ஆண்டவர் அதுகளுக்கு கொடுத்த ஒரு உள் உணர்வு. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. இப்போ பாருங்க, 7 நாள் உள்ளே போய் இருக்க வேண்டியிருக்குது. 7 நாளுக்கு பிறகு தான் இந்த ஜலப்பிரளயம் வந்தது. இதுலேயும் கரெக்டான தேதியெல்லாம் கொடுத்துருக்கு. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் 2ஆம் வருஷம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலேயே மகா ஆழத்தின் ஊற்றுக்கள் எல்லாம் பிளந்தன. வானத்தின் மதவுகளும் திறவுண்டன. இதில் வந்து நம்ம ஒரு காரியம் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ ஏன் வந்து உலகத்தில் இப்படி ஒரு அழிவு, வெள்ளம் அதெல்லாம் நடக்குது? ஆண்டவர் வந்து வெள்ளத்தினால அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ மாறி சொல்லி இப்போ நடக்குதா? இப்படிலாம் நமக்கு கேள்வி வரலாம். அதுக்குரிய விடை வந்து இந்த வசனத்தில் நமக்கு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா,
என்ன போட்டிருக்குன்னா, ஆண்டவர் வந்து ஜலத்துக்கு மேலே உள்ள ஆகாய விரிவுன்னு ஒரு இடத்த வச்சாரு. அந்த ஆகாய விரிவுக்கு மேலேயும் தண்ணி இருந்தது, கீழேயும் தண்ணி இருந்ததுன்னு சொல்லி ஒரு 7ஆம் வசனத்தில் இருக்குது. அப்புறம் வந்து பூமியிலே வெட்டாந்திரை காணப்பட கடவுதுன்னு சொல்லி அந்த சேர்ந்த ஜலத்தெல்லாம் தனியாக ஒரு இடத்துக்கு பிரிக்கிறாரு. அப்போது என்ன அந்த காலத்தில் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து வெட்டாந்தரை தரை இருந்திருக்கு, மற்ற தண்ணி பகுதியும் இருந்திருக்கு. அதுபோக நம்முடைய ஆகாயத்துக்கு மேலேயும் தண்ணி இருந்திருக்கு. இப்போ அதில் தான் இங்கே வானத்தின் மதகுகளும் திறவுண்டன அப்படின்னா, ஒரு பெரிய மதகுலேருந்து தண்ணி வந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படி ஊற்றிருக்கு மேலே. கீழே இருந்து ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்தன. கீழே இருந்து வந்த தண்ணி ஏற்கனவே வந்துட்டு தான் இருந்தது. கீழே இருந்த தண்ணியும் திறந்தது. மகா ஆழத்தின் ஊற்றுக்கள் எல்லாம் திறவுண்டன. அப்போ இந்த உலகத்தின் உலகத்துக்கு மேலே அந்த ஆகாய விரிவுக்கு மேலே இருந்த பகுதியிலேருந்து தண்ணி வருது. இந்த தண்ணி வருது. எல்லா தண்ணியும் இங்கே வரும்போது ஒரு பெரிய ஒரு பூகோளத்தில் ஒரு மாற்றம், பூகோள ரீதியாக ஒரு மாற்றம், ஒரு ஜியாலஜிக்கல் சேஞ்ச், ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. அதனால தான் மற்ற கண்டங்கள் பிரிந்தது. முந்தி இருந்த ஒரு நோவாவின் காலத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்திருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு உருண்டையான ஒரு கோளமாக பூமி இருந்திருக்கும். அந்த பூமி வந்து மனுஷர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இதாக இருந்திருக்கும். இப்போ மாதிரி திடீர்னு போட்டு வெயில் சுட்டரிச்சிருக்காது. ஏன்னா மேலே ஒரு லேயர் ஆஃப் வாட்டர் இருந்திருக்கு. அது கீழேயும் தண்ணி வந்து இவங்களுக்கு தேவையான இடத்துல இருந்திருக்கும். மக்கள் வந்து வாழ்வதற்கு எல்லாமே சரியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த காரணத்துக்கு பிறகு எல்லாமே மாறிடுச்சு. இந்த இந்த வெள்ளம்ன்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நடக்கலை. இப்போ மட்டும் சென்னையில் மட்டும் வெள்ளம் வருது, இப்போ பாம்பேயில் வெள்ளம் வந்துச்சு, டெல்லியில் வெள்ளம் வந்துச்சுன்னா அந்தந்த பகுதியில் மட்டும் நடக்குது. அப்படி கிடையாது. இது உலகம் முழுசும் நடந்த ஒரு மாபெரும் நிகழ்வு. இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தினர் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டாங்க. மற்றவங்க எல்லாம் அழிந்து போயிட்டாங்க. இப்போது வந்து ஏன் மீன் இனங்கள் அதெல்லாம் ஆண்டவர் பாதுகாக்கலையா அப்படின்னு அதெல்லாம் உள்ளே வச்ச மாதிரி இதில் போடலையேன்னா, ஆமாம், அதுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தேவையில்லை. ஏன்னா அதுங்க வந்து தண்ணியில் தான் இருக்கிறது. அதனால் அதுங்கெல்லாம் சர்வைவ் ஆகிருக்கும், அதுங்க வாழ்ந்துருந்துருக்கும். அதில் வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் தண்ணியில் வாழ முடியாத எல்லா மிருகங்களும் ஊரும் பிராணிகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் நோவா வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. இப்போ இதுதான் நடந்தது. அப்போ இந்த பெரிய நிகழ்ச்சிக்கு பிறகு தான் உலகத்திலே பல்வேறு மாற்றங்கள், பூமி அதிர்ச்சிகள், ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு உலகம் பள்ளம் மாதிரி பெரிய பள்ளம் ஃபார்ம் ஆகி இப்போ வந்து கடலுக்குள்ளெல்லாம் சொல்கிறாங்க மலையே உள்ளே வைக்கலான்றாங்க. அவ்வளோ ஆழத்துக்கு இருக்குது. ஒரு இடம் அவ்வளோ குழியாக இருக்குது, அவ்வளோ மேடாக இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இப்போ அந்த நோவாவுடைய வெள்ளத்துக்கு பிறகு தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியிலேருந்து. அப்போ 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெரும் மழை பெய்தது அப்படின்னு சொல்லி வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 40 நாள் விடாமல். ஒரு 10 நாள் மழை பெஞ்சாலே நம்மளால் தாங்க முடியாது. ஏன் 2 நாள் பெஞ்சாலே நம்மளால் தாங்க முடியாது. ஒரு நாள் ஃபுல்லாக விடாமல் பெஞ்சாலே நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் 40 நாள் விடாமல் சும்மா லேசான மழையில் மேலேருந்து மதகு மாதிரி கீழேருந்து ஊற்று மாதிரி வந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இதே போல் 40 நாள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எங்கெல்லாம் வருது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா, மோசே வந்து 40 நாள் தேவனோடு சீனாய் மலையில் சஞ்சரித்தான். அது நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து அவன் வந்து வேவுகாரர்களை கானான் தேசத்துக்கு அனுப்பும்போது 40 நாள் அவங்க சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. அப்புறம் இஸ்ரவேல் மக்கள் வந்து 40 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்தில் சுற்றி திரியிறாங்க. அப்புறம் எலியா வந்து ஒரு தேவதூதன் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு 40 நாள் வந்து அவன் வந்து விடாமல் நடந்து போகிறான். அதுபோல் இயேசுவானவர் வந்து 40 நாள் பிசாசினாலே சோதிக்கப்படுகிறார். இப்படி சில காரியங்கள் 40ன்றதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதே போல் 40 நாள் பெருமழை பெய்யுது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரனாகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவனுடைய மனைவியும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள். ஜீவ சுவாசம் உள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக பிரவேசித்தன. கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அவனை உள்ளே போக வச்சு கதவை அவர் பூட்டுறாரு. இது ரொம்ப முக்கியம். நோவா வந்து பூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே போக வேண்டியதுதான் அவனுடைய அவசியம். அது பாதுகாக்க வேண்டியது தேவனுடைய பொறுப்பு. இன்றைக்கும் நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னா நம்மை பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. இன்னொரு காரியம் பார்த்திங்கன்னா, இந்த கதவு வந்து
ஒருவேளை திறந்திருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பேர் உள்ள வந்திருக்கலாம். ஆனா இதே நேரம் இவங்களுக்கு ஒருவேளை அது ஆபத்தாக முடிஞ்சிருக்கலாம். அதனால ஆண்டவர் வந்து அத மூடிட்டாரு. ஏன்னா ஒரு 120 ஆண்டுகள் அவர் வந்து பொறுமையோட நோவாவின் மூலமாக அந்த மக்களுக்கு வந்து மனம் திரும்ப சொல்லி, அவங்க வந்து அந்த அவங்களுடைய வழிய விட்டு திரும்பணும்னு சொல்லி காரியங்கள பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா வந்து அவங்க யாருமே செவி கொடுக்கல. ஒரு நாள் வந்தது. அப்பொழுது அந்த ரட்சிப்பின் செய்தி நிறுத்தப்படுகிறது. அவங்க மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லாம போகுது. அவங்க அழிவுக்கு நேரா தான் போறாங்க. அ நோவா அவங்கள நீங்க உள்ள வர முடியாதுன்னு பூட்ட வேண்டிய அவசியமே இல்ல. அது ஆண்டவருடைய வேல. இன்னைக்குமே நம்ம வந்து இவங்கலாம் திருந்த மாட்டாங்க. இவங்கலாம் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவங்களுக்கு நான் சொல்லி பிரயோஜனம் இல்லன்னு நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அது ஆண்டவர் செய்ய வேண்டியது. ஆண்டவருக்கு தெரியும் அவங்களுடைய உள்ளம் எப்பொழுது வந்து கடினமாகுது, இதுக்கு மேல வாய்ப்பே இல்லன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா, வேதத்தில கூட நமக்கு கர்த்தர் வந்து பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார்ன்லாம் வரும். உடனே நம்ம நெனச்சுக்கிறோம், ஆண்டவரா அவங்கள கடினப்படுத்துறாரு. அப்படி இல்ல. ஒரு பாயிண்ட்ல ஆண்டவருக்கு தெரியுது. இவங்க வந்து மனம் திரும்பவே மாட்டாங்க. இனிமே வந்து என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லன்ற ஒரு நெலைம வருது. அந்த நெலைம ரொம்ப பரிதாபத்துக்கான நெலைம. அந்த நெலைம நமக்கு வந்துரக்கூடாது. நமக்கு வராது. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. நம்முடைய உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வந்துரக்கூடாது. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது அவசியம். அந்த பேழை வந்து நோவாவுக்கு ஒரு இரட்சிப்பாக இருந்தது. ஆனா உலகத்தின் மக்களுக்கு அது வந்து அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பா இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் அழிந்து வெளிய எல்லாம் ஒரே அழிவும், கூக்குரலும், ஒரு எல்லாமே ஜீவ சுவாசமுள்ள யாவும் மாண்டு போயினன்னு வருது. இங்க பாருங்க. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டானபோது, ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு, அது பூமிக்கு மேல் மிதந்தது. இப்போ வந்து தண்ணி நெறைய வந்தோனே, அது வந்து மேல மிதக்க ஆரம்பிக்குது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிட்டு, அ எல்லா மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மலைக்கு மேல 15 முழம் உயரம். உயரமான மலைகளுக்கு மேல 15 முழம் உயரத்துக்கு கூட இருந்துச்சாம். அப்பொழுது எல்லா பறவைகளும், மிருகங்களும், ஊரும் பிராணிகளும், நரஜீவன்களும், சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. எல்லாமே செத்து போயிடுச்சு. எல்லாமே செத்து போயிடுச்சு. ஆனா பேழையிலிருந்து இருந்த நோவாவும், அவனோடே பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. இப்ப பாருங்க, இந்த ஒரே ஒரு குடும்பத்தின் மூலமா தான் இப்ப இருக்கிற எல்லா மனுஷங்களும் வந்திருக்காங்க. நோவாவின் சந்ததியிலேருந்து தான் எல்லா மனுஷரும் இப்ப வந்திருக்காங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆண்டவர் வந்து மற்ற எல்லாரையும் அழித்து விட்டார். இந்த காரியத்த வந்து இது வந்து வேதத்தின் அடிப்படையில ரொம்ப முக்கியத்துவமானது. ஆனா இதுக்கான சான்றுகள், இந்த பெருவெள்ளம் வந்ததுக்கான சான்றுகள் நம்ம வேதத்தில மட்டும் இல்ல, மற்ற பல்வேறு கல்ச்சர்லயும், பல்வேறு கலாச்சாரங்களிலும் இது வந்து காணப்படுகிறது. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. இதுக்கு முன்னாடி அ உலகம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பியரா ஒரு அழகான, சரியான ஒரு கோளமாக இருந்திருக்கும். ஆனா அதுக்கு பிறகு அதனுடைய வித்தியாசம் மாறி, அதனுடைய அந்த சரியான கோளமாக இல்லாம அதெல்லாம் மாறுனதுனால தான், இப்போ உள்ள தட்பவெப்பநிலை மாற்றம், கண்டங்கள் வந்து தனித்தனியா பிரியிறது, இது எல்லாமே நிலநடுக்கம் எல்லாமே இதற்கு பிறகு வந்த காரியங்கள் தான். இதற்கு பிறகு தான் வந்து மனுஷர் வாழக்கூடியாத வாழ முடியாத இடம் உள்ளதாக பூமி வந்து மாறிடுச்சு. அதனால ம் இன்னைக்கு வந்து இதுதான் நம்ம வந்து இன்றைக்கு நோவாவுடைய அ அந்த 6ஆம் அதிகாரத்தில ரட்சிப்பின் திட்டம்ன்றதுல நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு முக்கியமா நான் இன்னைக்கு வலியுறுத்த விரும்புறது இன்றைக்கு குடும்பங்கள். நோவா வந்து அ அவன் மட்டும் இல்ல, அன்றைக்கு அவனுடைய குடும்பத்தின் அனைவரையும் வந்து இந்த பேழைக்குள்ள அவன் வந்து கொண்டு வந்தான். அவனுடைய செய்தி அவன மட்டும் பாதிக்கல. அவன் வந்து மற்றவங்களுக்கு தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அதை பகிர்ந்து கொண்டு அவர்கள வந்து அந்த பேழைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவன் ஒரு கருவியாக இருந்தான். இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவருடைய செய்தியை, ஆண்டவரை பற்றி அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னா, இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தாரோட நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? அவர்கள இந்த ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோமா? அவர்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறோமா? அவர்களை குறித்து நம்ம அக்கறைப்படுறோமா? இவங்கலாம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, நோவா நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அது திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறத யோசிக்கிறது நம்முடைய பொறுப்பு அல்ல. அந்த பேழையின் கதவை மூடுவது நம்முடைய பொறுப்பு அல்ல. தேவனுடைய பொறுப்பு. அவருக்கு தெரியும். ஆனா, இப்ப இருக்கிற காலம் கிருபையின் காலம். ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரும் வரைக்கும் இந்த கிருபையின் காலத்தில எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பின் கதவு திறந்திருக்கு. ஆண்டவர் வந்து எவ்வளவு பாவியா இருந்தாலும் அவர்கள வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அப்போஸ்தலர்ல கூட
அந்த ம யோ யோ பவுலும் சீலாவும் அவங்க வந்து அடிக்கப்பட்டு உள்ள ஜெயில்ல கடக்கும்போது, அந்த அ அதிகாரி வந்து தன்னைத்தானே வந்து கொலை செய்ய போவான். ஏன்னா, ஒரு பூமி எதிர்ச்சி வந்து எல்லாருமே வந்து தப்பி போயிட்டாங்கன்னு அவன் நெனச்சுக்குவான். அப்போ வந்து இவன் சொல்லுவான், "ஓ நீங்க சேதப்படுக்க உங்கள உன்ன நீயே கொன்னுக்காத, நாங்க இங்க தான் இருக்கோம்ன்னு" சொன்னோனே, அவன் ஓடி வந்து ஆண்டவன் மாரியே நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்பான். "நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்" அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் விசுவாசிச்சான். அன்னைக்கு அவன் கூட சேர்ந்து அவனுடைய எல்லா குடும்பம் முழுவதுமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நம்ம ஒருவேளை என்னை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க ஒருவேளை நீங்க மட்டும் தான் அந்த குடும்பத்தில ஆண்டவரை அறிந்தவர்களா இருந்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்கு தான் வருது. இன்றைக்கு நீங்க முடிந்த அளவு அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை அவங்க கேட்கவே மாட்டாங்கன்னா, உங்க வாழ்க்கை அவரிடத்தில பேசட்டும். உங்களுடைய நடக்கை அவரிடத்தில பேசட்டும். உங்களுடைய அன்பு அவரிடத்திற்கு ஆண்டவரை காட்டட்டும். உங்களுடைய நடவடிக்கை மற்றவர்களோடு பழகும் விதம், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் வாழ்கிற காரியம், இதெல்லாம் மற்றவர்களுக்கு ஆண்டவரை காட்டட்டும். அப்படி காட்டும்போது அவர்கள் கண்டிப்பாக உங்கள உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை தெரிந்து கொள்வார்கள் என்பதில சந்தேகமே இல்ல. அது மாரி எல்லாருமே ஆண்டவர் வந்து அழைத்த அனைவருமே, "நீ மட்டும் வா" அப்படின்னு சொல்லி அழைக்கல. ஒரு குடும்பத்தோடு தான் அழைக்கிறாரு. ஆபிரகாமை அழைக்கும்போது சாராளையும் சேர்த்து தான் அழைக்கிறாரு. இப்படியே ஒவ்வொருவரையும் பார்த்தீங்கன்னா, குடும்பமும் அவருடைய ஆபிரகாமுக்கு பிறகு அவனுடைய பையன அழைக்கிறார். ஈசாக்கு, யாக்கோபு இப்படி சொல்லி ஒரு ஜெனரேஷன் ஒரு சந்ததி சந்ததியா ஆண்டவர் வந்து மக்களை அழைக்கிறார். இப்படி நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய சந்ததியையும் ஆண்டவர் வந்து அழைக்கிறார். அதன் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். சுற்றிலும் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். எவ்வளோ பெரிய அழிவு வேணாலும் வரலாம். எவ்வளோ வித்தியாசமான காரியங்கள் நடக்கலாம். ஆனா பேழைக்குள்ளே இருக்கிற அந்த குடும்பம் அழகாக காப்பாற்றப்பட்டது போல எந்த ஒரு தீங்கும் நடக்காம, 1 வருஷம் கிட்டத்தட்ட உள்ள இருந்து அவங்க வெளிய வந்தா கூட, அவங்க அப்படியே அழகா வெளிய வந்தாங்க. அதே போலவே நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் பாதுகாக்கப்பட முடியும் இந்த காலங்களிலே. இந்த செய்தி நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லி யோசுவா சொன்னான். அந்த யோசுவாவுடைய வார்த்தை நமக்கு வந்து இந்த நேரத்தில ஒரு சவாலாக அமையட்டும். நம்ம மட்டும் இல்ல, நீங்க மட்டும் இல்ல, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்தாரும் கர்த்தரையே சேவிக்கிற காலம் வர வேண்டும். அதுக்கு நம்முடைய வாழ்க்கையை அவர்களுக்காக நம்ம எப்படி மாற்றி அமைத்துக் கொள்கிறோம்? அவர்களுக்காக நம்ம என்ன செய்றோம்? அத ஆண்டவர் வந்து பார்க்குறாரு. ஆண்டவர் பார்க்குறாரு, நம்ம குடும்பத்தையே சேர்த்து ரட்சிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அதனால நம்ம வந்து இந்த சூழ்நிலையிலே, இந்த காலங்களிலே ஆண்டவருடைய ரட்சிப்பாகிய பேழைக்குள்ள நம்ம ஏற்கனவே நம்ம வந்திருக்கிறோம்னா, நம்முடைய குடும்பத்தினரையும் கொண்டு வருவோம். அதனாலே நம்ம வந்து அ நம்ம பாதுகாப்பது மட்டும் இல்லாம, குடும்பத்தையும் நம்ம பாதுகாக்க முடியும். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நோவாவையும் அவனுடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்த தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்க உம்முடைய சத்தத்தை கேட்டு மட்டும் இல்ல சுவாமி, அதன்படி கீழ்ப்படிய ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கீழ்ப்படிவதலோடு மட்டுமல்லாமல் அதை பொறுமையோடு காத்திருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவன் சொல்லியதை செய்வார் என்ற நம்பிக்கை ஆண்டவரே நாங்கள் அதை கர்த்தாவை விட்டு விடாமல் இருக்க இங்கே பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீர் அப்படியே நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே எத்தனையோ வருஷம் ஆச்சு நான் இந்த காரியத்தை நான் ஆண்டவருக்காக இவ்வளோ வைராக்கியமாக விசுவாசமாக நான் இருக்கிறேன். இன்னும் ஆண்டவர் சொன்னது நடக்கலைன்னு ஒருவேளை இந்த நேரத்தில் என்னை பார்த்து கொண்டு இருக்கிற எந்த சகோதரியோ சகோதரனோ யோசித்து கொண்டு இருந்தாங்கன்னா, ஆண்டவரே நோவாவின் வாழ்க்கை மூலமாக நீர் அவர்களோடு பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே 120 ஆண்டுகள் ஆனாலும் அதற்கு மேல் ஒரு 7 நாள் ஆனாலும் கூட கர்த்தாவே பொறுமையோடு காத்திருந்தான். அவனுடைய தைரியத்தை அவன் விட்டு விடலை, விசுவாசத்தை விட்டு விடலை, தேவன் சொன்னதை செய்வார் என்ற நம்பிக்கையை அவன் விட்டு விடலை. தேவனே தொடர்ந்து ஆண்டவரை இவர்களும் அவனைப் போல கர்த்தாவே தைரியமாய் விசுவாசத்தோடு ஆண்டவரை நீர் சொன்ன வாக்கு நிறைவேறும் வரைக்கும் ஆண்டவரை காத்திருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வசனம் சொல்கிறது போல நிச்சயமாகவே முடிவு உண்டு. எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது சுவாமி. ஆண்டவரை இவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரை எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் ஒருவேளை இந்த நேரத்தில் ஒரு சுகத்துக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே அவர்கள் மேல் நான் சுகத்தை நான் பேசுகிறேன். உம்முடைய தழும்புகளால் அவர்கள் ஏற்கனவே குணமாகி விட்டார்கள் என்ற நம்பிக்கையை கர்த்தவர்கள் தொடர்ந்து ஆண்டவரே இந்த குணம் கிடைக்கும் வரைக்கும் பிடித்துக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. இடையில விட்டு ஓடி விடாதபடி தேவனை நீர் அவர்களை காக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களுடைய கரத்தில் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நான் கொடுக்கிறேன். நோவாவை போல ஆண்டவரை நீதிமானாக கர்த்தாவே இவர்கள் காணப்படுவது மட்டுமில்லாமல்
ஆண்டவரை கீழ்ப்படிதலோடு தங்களுடைய குடும்பத்தை காக்கிறவர்களாக கர்த்தாவே, ஆண்டவரை பேழைக்குள்ளே குடும்பத்தோடு பிரவேசிக்கிறவர்களாக கர்த்தாவே, நீர் அவர்களை மாற்றிறந்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் கொடுக்கிறேன். இந்த சத்தியமானது அவர் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பிரயோஜனப்பட நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் தாழ்மை கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.